ஸ்ரீ சுந்தரகாண்டம் 36வது சர்க்கம். ஹனுமான் தன் விஸ்வரூபத்தை அதாவது பேருருவத்தை காட்டுதல். ஹனுமான் கொண்டு வந்த செய்தியை கேட்ட பின் நிலவு போன்ற முகம் கொண்ட அன்னை சீதை கீழ்கண்டவாறு உயர்ந்த கருத்துக்களை கூறினார். வானர வீரரே, என்னை காப்பாற்றுவதை தவிர வேறு எந்த விஷயத்திலும் ராமபிரான் தன் மனதை செலுத்துவதில்லை என்பது இனிமையானதும் வரவேற்கத்தக்கதுமாகும் என்பதால் சந்தேகமில்லை. ஆனால் அவர் துயர நெருப்பால் நிரப்பப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி எனக்கு விஷமாக இருக்கிறது. ஒரு மனிதன் செல்வம் பெற்றிருந்தாலும் சரி அல்லது அழுத்தும் துன்பத்தின் பிடியில் இருந்தாலும் சரி, இந்த இரண்டு நிலையிலேயுமே இவன் முன்பு செய்த கர்மம்தான் அவனை ஒரு கயறு போல் கட்டி பிடித்து இழுக்கிறது. உயர்ந்த வானர வீரரே, மனிதனால் விதியை வெல்ல முடியாது என்பது நிச்சயம். பல துரதிருஷ்டங்களாலும் துயரமான அனுபவங்களாலும் அழுத்தப்பட்டிருக்கும் சுமித்ரையின் புதல்வர் லக்ஷ்மணன் சுவாமி, நான் மற்றும் ராமர் ஆகியோரின் உதாரணங்களையே நேர் பார்க்கலாம். கப்பல் உடைந்து போய் நீந்தியே மறுகரைக்கு செல்ல முயல்பவரை போல் ராமபிரான் இருக்கிறார். அவர் வீசப்பட்டிருக்கும் துயர கடலை சாதாரணமாக வழியில் அவர் எப்படி கடப்பார்? அரக்கர்களை அழித்து ராவணனை கொன்று இலங்கையை வென்ற பின் அவர் என்னை எப்போது சந்திக்கப் போகிறார்? ஓராண்டு முடிவதற்கு இன்னும் மீதமுள்ள சில நாட்கள்தான் என் உயிர் இருக்கப் போகிறது. எனவே விஷயங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என்று ஸ்ரீராமரிடம் கூறுவாயாக. வானரரே, ராவணன் எனக்கு கொடுத்துள்ள ஓராண்டு கால அவகாசத்தில் இது 10வது மாதம். இன்னும் 2 மாதங்கள் தான் மீதமிருக்கின்றன. அவனுடைய சகோதரர் விபீஷணன் என்னை திரும்ப கொண்டு போய் விட்டு விடும்படியும் ராமரிடம் ஒப்படைத்து விடும்படியும் அதுதான் சிறந்த வழி என்றும் இனிமையான சொற்களால் அவனுக்கு ஆலோசனை கூறினார். ஆனால் அவன் அதை சரியான விதத்தில் எடுத்து கொள்ளவில்லை. என்னை திரும்ப கொண்டு விட வேண்டும் என்ற யோசனை ராவணனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. காலத்தின் பலியாக இருக்கும் அவனை யுத்த காலத்தில் எதிர்கொள்ள மரணதேவன் காத்து கொண்டிருக்கிறார். வானரனே, விபீஷணருக்கு அனலா என்று ஒரு பெண் இருக்கிறாள். அவருடைய மூத்த மகளான அவள் அவருடைய தாயாரால் இங்கே அனுப்பப்பட்டாள். அவளே இந்த விவரங்களை என்னிடம் கூறினாள். உயர்ந்த வானரரே, என் கணவர் என்னிடம் வருவார் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஏனெனில் என் கணவர் தூய்மையானவர், பல உயர்ந்த பண்புகள் உள்ளவர். வானரரே, ராமர் முயற்சி, ஆண்மை, சக்தி, கருணை, நன்றி, துணிவு, மேன்மை ஆகியவை ஒன்றிணைந்தவர். தன் சகோதரர் லக்ஷ்மண சுவாமியின் உதவி கூட இல்லாமல் 14,000 அரக்கர்களை தனியாகவே அழித்த அவர் ஒவ்வொரு எதிரியின் மனதிலும் நடுக்கத்தை ஏற்படுத்துவார். அந்த உயர்ந்த மனிதரை எந்த துயராலும் அசைக்க முடியாது. இந்திரனின் சக்தியை இந்திராணி அறிந்திருப்பது போல் ஸ்ரீ ராமபிரானின் சக்தியை நான் அறிவேன். அவரை பற்றி முழுமையாகவே அறிந்திருக்கிறேன். அரக்கர் சேனை என்ற நீர்பரப்பை வீரம் மிகுந்த ராமர் அவருடைய அம்புகள் என்னும் கதிர்களால் வற்றச் செய்து விடுவார். ராமபிரானின் விதியை நினைத்து கண்களில் நீர் நிரம்பியிருந்த அன்னை சீதையை பார்த்த ஹனுமான் அவரிடம் ஒரு யோசனையை தெரிவித்தார். ரகுவம்ச திலகரான ஸ்ரீராமபிரான் என்னிடமிருந்து தகவலை கேட்டறிந்த உடனேயே குரங்குகளும் கரடிகளும் கொண்ட பெரிய சேனைகளுடன் இங்கே வருவார். ஆனால் உயர்ந்த பெண்மணியே, நீங்கள் உடனடியாக மீட்கப்பட விரும்பினால் நீங்கள் என் தோளின் மீது அமர்ந்து கொள்ளலாம். ராவணனால் நிலையிலிருந்து இந்த துயரமான நிலையிலிருந்து உங்களை நான் விரைவிலேயே விடுவிப்பேன். ராவணனால் உருவாக்கப்பட்ட இந்த துயரத்திலிருந்து தாங்கள் விரைவிலே மீளலாம். உங்களை என் தோளில் உட்கார வைத்து கொண்டு என்னால் கடலை எளிதாக தாண்ட முடியும். ராவணனையும் சேர்த்து இலங்கை முழுவதையும் தூக்கிச் செல்வதற்கான பலம் எனக்கு இருக்கிறது. அன்னையே மிதிலை நாட்டு இளவரசியே, யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் பொருட்களை அக்னி இந்திரனிடம் கொண்டு சேர்ப்பது போல் நான் உங்களை எடுத்து சென்று பராசர வனத்தில் இருக்கும் ஸ்ரீராமபிரானிடம் கொண்டு சேர்ப்பேன். விதேக நாட்டு இளவரசியே, எதிரிகளை அழிப்பதில் மகாவிஷ்ணுவாகவே விளங்குபவரும்
வானுலகில் அரியணையில் அமர்ந்திருக்கும் இந்திரனை போன்றவரும் உங்களை சந்திக்க மிகவும் விருப்பம் கொண்டிருப்பவருமான தன் ஆசிரமத்திலிருந்து கொண்டே அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பவரும் மிகுந்த சக்தி கொண்டவரும் லக்ஷ்மண சுவாமியால் உதவப்பட்டு பெறுபவருமான ஸ்ரீ ராமபிரானை தாமதமின்றி நீங்கள் சந்திக்கலாம். மங்களகரமான பெண்மணியே, என் தோள் மீது ஏறிக்கொள்ளுங்கள். தயங்க வேண்டாம். ரோஹிணி சந்திரனோடு இணைந்தது போலவும் இந்திராணி இந்திரனுடன் இணைந்தது போலவும் சுவர்ச்சலா தேவி சூரியனுடன் இணைந்தது போலவும் ஸ்ரீராமபிரானுடன் தாங்கள் இணையுங்கள். என் முதுகில் பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டு நீங்கள் வானையும் கடலையும் கடக்கலாம். உங்களை என் முதுகில் சுமந்து கொண்டு வேகமாக செல்லும் போது என்னை பின்தொடரும் அளவிற்கு சக்தி படைத்தவர்கள் இந்த இலங்கையில் யார் இருக்கிறார்கள்? விதேக நாட்டு இளவரசியே, நான் கடலை தாண்டி இந்த கரைக்கு வந்தது போல் உங்களை என் முதுகில் தூக்கி கொண்டு என்னால் சிரமமின்றி வானில் எழும்ப முடியும் என்பதை உங்களால் காண முடியும். ஹனுமானின் இந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்ட அன்னை சீதை மிகவும் மகிழ்ச்சியடைந்து உடல் முழுவதும் புல்லரிப்பை அனுபவித்தார். அவர் இப்போது ஹனுமானிடம் வேறு விதமாக கூறத் தொடங்கினார். அவர் கூறினார், ஹனுமானே, வானர சேனைகளின் தளபதியே, இந்த நீண்ட தூரத்திற்கு நீ என்னை சுமந்து செல்ல விரும்புகிறாய். இதை உன் குரங்கு இயல்பின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். உயர்ந்த வானரரே, சிறிய உடலை கொண்டிருக்கும் உன்னால் என்னை ராமர் இருக்கும் இடத்திற்கு எப்படி தூக்கிச் செல்ல முடியும்? வாயு புத்திரரும் எல்லையற்ற சக்திகளின் உறைவிடமுமான ஹனுமான் சீதை தன்னை குறைத்து எடை போட்டதை கேட்டு இவ்வாறு நினைத்தார். அழகிய கண்களை கொண்ட விதேக நாட்டு இளவரசி என்னுடைய இயல்பான சக்தியையும் திறமையையும் புரிந்து கொள்ளவில்லை. எனவே என் விருப்பப்படி நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல உருவங்களில் பொருத்தமான உருவத்தை நான் அவருக்கு காட்டப் போகிறேன். இவ்வாறு மனதில் முடிவு செய்த கோபம், காமம் போன்ற 6 எதிரிகளையும் வெற்றி கொண்ட உயர்ந்த வானரரான ஹனுமான் அவருடைய பிறப்பின் மூலம் அவருக்கு சாத்தியமான வடிவங்களில் ஒன்றை விதேக நாட்டு இளவரசிக்கு காட்ட முடிவு செய்தார். மிகவும் அறிவுள்ளவரும் உயர்ந்தவருமான அந்த வானர வீரர் அந்த மரத்திலிருந்து சிறிது தூரம் தாவி சென்று தன்னுடைய சக்தியின் நேரடியான அனுபவத்தை அன்னை சீதைக்கு கொடுப்பதற்காக தன் உருவத்தை பெரிதாக்கினார். அந்த உயர்ந்த வானரர் இப்போது எரியும் தீயை போன்ற சக்தியுடனும் மேருமலை அல்லது மந்திரமலை போல் பெரிதான உருவத்துடனும் அன்னை சீதையின் முன்பு நின்றார். கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு சக்தி உடையவரும் முகம் சிவந்தவரும் வஜ்ராயுதத்தை போன்று தோற்றமளிக்கும் நகங்களும் பற்களும் கொண்டவரும் மலையை போன்ற பெரிய தோற்றம் கொண்டவருமான அந்த வானர வீரர் அன்னை சீதையிடம் இவ்வாறு கூறினார். இந்த இலங்கை நகரம் முழுவதையும் அதில் உள்ள மலைகள், காடுகள், மாளிகைகள், சுவர்கள், கோபுரங்கள், அதன் எஜமானர்களையும் கூட சேர்த்து தூக்கிச் செல்வதற்கான பெரிய சக்தி எனக்கு இருக்கிறது தாயே, விதேக நாட்டு இளவரசியே. ஆகவே என் சக்தியை பற்றி எந்த ஐயமும் இன்றி நம்பலாம். நீங்கள் விரைவிலேயே ஸ்ரீராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமியை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவியுங்கள். மலைக்கு போட்டியாக அமைந்த அளவிற்கு இருந்த தோற்றத்தில் வாயுகுமாரன் ஹனுமானை பார்த்து தாமரை போன்ற விழிகளை கொண்ட ஜனகபுத்திரியான அன்னை சீதை இவ்வாறு கூறினார். உயர்ந்த வானர தலைவரே, உன் இயல்பான தன்மைகள் மற்றும் சக்தியையும் காற்றை போன்ற உன் வேகத்தையும் நெருப்பை போன்று நீ வெளிக்காட்டாத பிரகாசத்தையும் தற்போது நீ வெளிக்காட்டியதை நான் இப்போது பார்த்தேன். இந்த வானரரை நினைத்து பார்க்க முடியாத இந்த தூரத்தை கடந்து இந்த இலங்கை நகரத்தை அடைவது பற்றி வேறு எவரால் கற்பனை செய்து பார்க்க முடியும்? என்னை சுமந்து கொண்டு வேகமாக செல்வதற்கான உன் சக்தி பற்றியும் வல்லமை பற்றியும் நான் இப்போது நன்கு அறிந்து கொண்டேன். ஆனால் நாம் ராமரின் நோக்கங்களையும் அவற்றை நிறைவேற்ற வேண்டியதன் அவசியத்தையும் தான் நாம் கருத்தில் கொண்டு அதன் பிறகு ஒரு விரைவான முடிவிற்கு வர வேண்டும். உயர்ந்த வானரரை, என்னுடைய இப்போதைய நிலையில் என்னால் உம்முடன் வர இயலாது.
உன் காற்றுக்கு இணையான வேகத்தில் நான் மூர்ச்சையடைந்து விடுவேன். நீ கடலுக்கு மேலே அதிக உயரத்தில் மிக வேகமாக பறக்கும் பொழுது நான் பயத்தில் உன் முதுகிலிருந்து விழுந்து விட மாட்டேனா? திமிங்கிலங்கள், முதலைகள், பல வகை மீன்கள் ஆகியவை நிறைந்த கடலில் விழுந்து நான் உடனே மரணமடைந்து இந்த உயிர்களுக்கு நான் உணவாகி விடுவேன். எதிரிகளை அழிப்பவரே, இன்னொரு காரணத்தினாலும் நான் உன்னுடன் வர முடியாது. என்னை காப்பாற்றும் முயற்சியில் நீயே நிச்சயம் ஆபத்துக்குள்ளாவாய். உன்னுடன் நான் இந்த சிறையிலிருந்து தப்பிவிட்டேன் என்பதை அறிந்ததும் ராவணன் நம்மை தேட அவனுடைய சக்தி வாய்ந்த தீய அசுர சேனையை அனுப்புவான். வீரரே, சூலங்கள், இரும்பு உலக்கைகள் ஆகிய ஆயுதங்களை தாங்கிய அந்த துணிவுமிக்க போர் வீரர்கள் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள். என்னை காப்பாற்ற வேண்டிய கடமையின் சுமையை தாங்கியிருக்கும் நீ அதன் காரணமாக ஆபத்திற்குள்ளாவாய். அரக்கர்கள் எண்ணிக்கையில் மிகவும் அதிகமானவர்கள். அவர்கள் அனைவரிடமும் ஆயுதங்கள் இருக்கும். ஆனால் நீ தனியாளாக ஆயுதமேதுமின்றி இருக்கிறாய். உன்னால் எப்படி வானில் இருந்தபடி சண்டையிட்டு கொண்டே என்னை காப்பாற்ற முடியும்? உயர்ந்த வானரரே, எண்ணிக்கையில் மிக அதிகமாகவும் அதிக பலம் கொண்டவர்களாகவும் உள்ள இந்த அரக்கர்கள் போரில் உன்னை தோற்கடிக்க கூடும். அப்படி நடக்காவிட்டாலும் நீ அவர்களுடன் சண்டையிடும் போது நான் கீழே விழக்கூடும். அப்படி விழுந்தால் இந்த தீய மனம் கொண்ட அரக்கர்கள் என்னை உடனே தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். அவர்கள் என்னை உன் கைகளிலிருந்து பிடுங்கிக் கொள்ளலாம் அல்லது என்னை கொன்று விடலாம். ஒரு போரில் வெற்றியோ தோல்வியோ முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட முடியாதது என்பது எல்லோருடைய அனுபவமும் ஆகும். அரக்கர்களால் அவமானப்படுத்தப்பட்டு நானே என் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடும். அவ்வாறு நடந்தால் வானரரே, உனது முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்துவிடும். இந்த அரக்கர்கள் அனைவரையும் அழிக்கும் வல்லமை பெற்றவன் என்பது உண்மைதான். ஆனால் இந்த எல்லா அசுரர்களும் அரக்கர்களும் ஒருவனாலேயே கொல்லப்பட்டால் ராமரின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படும். அவர்களை கொன்ற பெருமை ராமபிரானை சேராது, உன்னைத்தான் சேரும் என்பதால். அரக்கர்கள் என்னை மீண்டும் பிடித்துவிட்டால் அவர்கள் என்னை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் அடைத்து வைப்பார்கள். ஸ்ரீ ராமபிரானாலும் லக்ஷ்மண சுவாமியாலும் கூட அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். இவ்வாறு நிகழ்ந்தால் கூட உன் முயற்சிகள் வீணானவையாக ஆகிவிடும். எனவே உன்னுடன் ராமபிரானும் இங்கே வந்தால்தான் சிறப்பாக இருக்கும். வீரரே, உயர்ந்தவரான ராமருக்கும் அவருடைய சகோதரருக்கும் உனக்கும் நான் ஒரு வாழ்க்கை போராட்டமாக ஆகிவிட்டேன். தங்கள் நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற விரக்தியில் ராமரும் லக்ஷ்மண சுவாமியும் சோகத்தீயினால் எரிக்கப்படுவார்கள். பிறகு எல்லா வானரர்களும் கரடிகளும் கூட தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடும். உயர்ந்த வானரரே, கணவரின் மீது பக்தி கொண்டிருப்பதையே மிக உயர்ந்த குணமாக நினைக்கும் நான் இன்னொருவர் உடலை தொடுவதற்கு சம்மதிக்க முடியாது. அப்படியானால் ராவணன் என் உடலை தொட்டது எப்படி என்று தாங்கள் கேட்கலாம். அது கற்புடைய பெண்ணான நான் சுதந்திரமோ பாதுகாப்போ இல்லாமல் இருந்த போது, நான் முறியடிக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக தூக்கிச் செல்லப்பட்ட போது நிகழ்ந்தது. அப்போது நான் என்ன செய்திருக்க முடியும்? ஸ்ரீ ராமபிரான் ராவணனை அவன் உறவினர்கள் அனைவருடனும் அழித்து என்னை இங்கிருந்து அழைத்து சென்றால் அது அவருக்கு பொருத்தமான ஒரு சாதனையாக இருக்கும். உயர்ந்தவரான அவருடைய போர் திறமை பற்றியும் எதிரிகளை அழிக்கக்கூடிய அவருடைய ஆற்றலை பற்றியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அதை நான் செயலிலும் பார்த்திருக்கிறேன். தேவர்கள், கந்தர்வர்கள், பன்னகர்கள் அல்லது அரக்கர்கள் எவருமே ஸ்ரீ ராமபிரானுக்கு சமமாக மாட்டார்கள். ராமபிரானின் பராக்கிரமத்தை உணர்ந்தவர்கள் யார்தான் அவருடன் மோதுவார்கள்? தன் அற்புதமான வில்லை பெற்றிருக்கும் ராமருடன் இந்திரனுக்கு நிகரான பலத்தையும் தைரியத்தையும் கொண்டிருக்கும் ஸ்ரீ ராமபிரானுடன் லக்ஷ்மண சுவாமியின் துணையை பெற்றிருக்கும் ஸ்ரீராமபுரானுடன் போர்க்களத்தில் காற்றினால் வீரியம் அதிகரிக்கப்பட்ட தீயை போல் செயல்படும் ஸ்ரீ ராமபிரானுடன் வானரர்களின் தலைவனே, போரில் ராமரை யாரால் எதிர்கொள்ள முடியும்? வெட்ட வெளியில் இருக்கும் யானையை போன்ற ஸ்ரீ ராமபிரானை
போர்க்களத்தில் எதிரிகளை அழிப்பவராக செயல்புரியும் ஸ்ரீராமரை, லக்ஷ்மணன் சுவாமியின் பக்கத்துணை உள்ள ஸ்ரீராமபிரானை, பிரளயகால சூரியனைப் போல் தன் அம்புகள் என்னும் கதிர்களை வீசிக்கொண்டு போர்க்களத்தில் அசைக்க முடியாதவராக நிற்கக்கூடிய ஸ்ரீராமபிரானை, ஓ உயர்ந்த வானரரே, எனவே ஸ்ரீராம லக்ஷ்மணருடன் உங்கள் வானர சேனை புடைசூழ இந்த இடத்திற்கு அழைத்துவிட ஏற்பாடு செய்வாயாக. இத்தனை நாட்களாக திரும்ப திரும்ப ராமரை பற்றி நினைத்து நினைத்து துக்கத்தில் மூழ்கியிருக்கும் என்னை மீட்க மனம் வைப்பாய். 36வது சர்க்கம் நிறைவடைந்தது.